ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, பழி வாங்குதல் உனக்குரியது அல்ல, உன்னுடைய கையிலே நான் கொடுக்கவில்லை. பழி வாங்குதல் யாருக்குரியது அப்படின்னா, அது எனக்குரியது. எனக்கு தெரியும் நான் எப்படி தண்டிக்கணும்னு தெரியும், நான் எப்படி உனக்காக பழி வாங்கணும்னு தெரியும். அதை என்னுடைய கையிலே நீ விட்டுடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில், ஒருவேளை நீங்க சண்டை போட்டு பழி வாங்காதவர்களா இருக்கலாம், கத்தியை கொண்டு பழி வாங்காதவர்களா இருக்கலாம். ஆனா சிலர் விதம் விதமாய் அவர்கள் பழி வாங்குவார்கள். சிலர் பாருங்க பேசாம இருந்து பழி வாங்குவாங்க, சிலர் பாருங்க வீட்டை விட்டு போய் பழி வாங்குவாங்க, சிலர் சாப்பிடாம இருந்து பழி வாங்குவாங்க. அப்போ பழி வாங்குறது அப்படின்றது வெறும் கத்தியை எடுத்துட்டு போய் ஒருத்தனை வெட்டி, எனக்கு நீ இப்படி செஞ்ச நான் உனக்கு இப்படி செய்வேன்னு அந்த மாதிரி கத்தி எடுத்து வெட்டுனா மட்டும் பழி வாங்குறது அல்ல. நம்முடைய மன அளவிலே நீங்கள் பழி வாங்கணும்னு நினைச்சு, நீ இப்படி செஞ்ச நான் உன்னை விடமாட்டேன், நான் உனக்கு பழிக்கு பழி தீர்ப்பேன், நீ என்னை இப்படி பேசிட்ட, அதற்காக நீங்கள் எதை செய்தாலும் அது எந்த லிஸ்ட்ல தான் வரும் அப்படின்னு சொன்னா, பழி வாங்குற லிஸ்ட்ல தான் வரும். நிறைய பேர் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையிலே பழி வாங்குறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நிறைய பேர் அம்மாட்ட பழி வாங்குறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீ இப்படி பண்ணல, இன்னைக்கு உனக்கு தெரிய வேண்டாமா, இதனுடைய நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரிய வேண்டாமா, என்னுடைய வேதனை எப்படின்னு தெரிய வேண்டாமா, நான் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது நீ என்னை எதிர்த்த இல்ல, நீ என்னை இப்படி பேசின இல்ல, ஆனா இன்னைக்கு இப்போ உனக்கு புரியுதா, இன்னைக்கு இப்போ உனக்கு தெரியுதா, இந்த பாதையில நீ வரணும்னு வேணும்னு தான் நான் இதை செஞ்சேன், சும்மா எல்லாம் செய்யல, இப்போ உனக்கு புரியணுன்றதுக்காக தான் இதை நான் பண்ணினேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு விதத்திலே சில ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த பழி வாங்குற எண்ணத்தை தன்னுடைய மனதிலே வைத்திருக்கிறார்கள். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு என்ன அப்படின்னு சொன்னா, யார் என்ன செய்தாலும் ஆண்டவரே பழி வாங்குகிறதல் எனக்குரியது அல்ல, பழி வாங்குதல் எனக்குரியது அல்ல. அது யார் செய்வார் அப்படின்னா, எனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் எனக்காக செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களை அடிமைப்படுத்தலாம், உங்களை தகாத வார்த்தைகளால் பேசலாம், உங்களை கேட்பதற்கு யாருமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலைக்கு வரலாம். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் எழும்பி பழிக்கு பழி வாங்கும் போது கண்டிப்பாக நம்முடைய எதிரி நமக்கு முன்பாக நிற்கவே முடியாது. வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனுடைய சகோதரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நம்முடைய சகோதரனுக்கு நம்ம நிறைய தீங்கு செஞ்சோம், அவன் இவ்வளவு கஷ்டப்படுவதற்கு நம்ம காரணமாயிட்டோம், அதனால கண்டிப்பாக இவன் நமக்கு பழி வாங்கிடுவான் அப்படின்னு அவனுடைய சகோதரர்கள் நினைக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, யோசேப்புக்கு தன்னுடைய இருதயத்தில் தன்னுடைய சகோதரரை பழி வாங்கணும்னு ஒரு நிமிஷம் கூட அவன் நினைக்கல. இதனால் ஆண்டவர் எகிப்து தேசத்திலேயே அவனை கர்த்தர் தலைவனாய் மாற்றினார். ஈசாக்கை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது, ஈசாக்கு அப்படிதான், ஏசேக்கு சித்னாவை வெட்டும் போது அவர்கள் அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்ப அந்த ஜனங்கள் ரகபோத்தில் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறத பார்க்கும்போது, இவன் நம்ம இடத்துல பழி வாங்குவான், அவனோட ஒப்புரவாயிரோன்னு போய் அவனோட ஒப்புரவாக போறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அவர்களை பழி வாங்கல, அவர்களுக்கு விருந்து பண்ணினான். கர்த்தர் ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு கர்த்தர் அறுவடையை கர்த்தர் கட்டளையிட்டார். அவனுடைய உயர்வை ஒருவராலும் தடுக்க முடியல. அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, இந்த உலகத்துல எது நடந்தாலும் பழிக்கு பழி ஒரு தீர்வு அல்ல. நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்னுடைய வீட்டிலையா இருக்கலாம், வேலை ஸ்தலத்திலையா இருக்கலாம், வெளியிலையா இருக்கலாம், இனி எந்த மனுஷனையும் என்னுடைய வார்த்தையினாலோ என்னுடைய செயலினாலோ நான் பழி வாங்க மாட்டேன்னு ஒரு முயற்சி எடுங்க, ஒரு பொருத்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக நான் நம்புறேன், யோசேப்பை ஆசீர்வதித்த கர்த்தர், ஈசாக்கை பெருக பண்ணின கர்த்தர், உங்களையும் என்னையும் கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிக்காமல் இருக்கவே மாட்டார். விட்டு கொடுக்கிற உங்களுடைய குடும்ப வாழ்க்கை செழிக்கும். கர்த்தர் உங்களை அவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பழி வாங்கினார் அப்படின்னு சொன்னா, அவருடைய பழி வாங்குதலுக்கு முன்பாக ஒரு மனுஷன் நிற்கவே முடியாது. நீங்க ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஆண்டவர் பழி வாங்குவாரா, கர்த்தர் பழி வாங்குவாரான்னு கேட்டா, இந்த உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மனுஷன் அன்று கொல்லுவான், தெய்வம்
நின்று கொள்ளும் அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, மனுஷனுக்கு விரோதமாய் சில பிரச்சனையை எடுக்கும் போது மனுஷன் இம்மிடியட்டா அடுத்த நிமிஷம் அவனுக்கு ஒரு ஆபத்து நடக்கணும், அவனை தண்டிக்கணும், அவங்களுக்கு வந்து அந்த தண்டனையை கொடுக்காம அந்த காரியத்தை செய்யாம அவங்களுக்கு சமாதானம் வராது. ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களிலே வந்து அவர் நியாயம் தீர்க்கிறது அந்த பிரச்சனையை பண்ணின உடனே அல்ல, அந்த பாவத்தை பண்ண உடனே அல்ல. சில நேரங்களிலே நம்ம செய்கிற தவறுகள், நம்ம செய்கிற காரியங்கள் அன்னைக்கு நடக்காது. ஆனா சில வருடங்காண்டி வயதாகும் போது, மரணம் அடைகிறதுக்கு முன்பாக இப்படி அந்த காரியங்கள் நடந்துவிடும். அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தெய்வம் என்று சொன்னால், அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், ஆனாலும் பழிக்கு பழி வாங்குகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். ஒரு சில வசனங்களை வந்து உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். வாசிக்கலாமே? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். இன்னொரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். கவனிங்க, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? என்ன பாருங்க, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த பின்னாடி வந்து சேருக்கு அந்த பக்கம் இருக்கிறவர்கள் வந்து ரொம்ப கவனமாய் நீங்கள் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க, நீங்கள் வந்து சர்ச்சுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம், நம்ம கடமைக்காக நீங்கள் வருவீர்களே, ஆனால் அதில் எந்த பிரயோஜனமுமே இல்லை. எப்போவுமே ஒன்று நினச்சிக்கோங்க. அப்படின்னா சிலர் வந்து மனைவியினுடைய ரொம்ப கம்பல்ஷனில், சிலர் அம்மா அப்பாவுடைய கம்பல்ஷனில், சிலர் ஒரு வேளை லேட்டாக வந்ததுனால கூட நீங்கள் அப்படி இருக்கலாம். நான் வந்து இப்படியே பார்க்குறதுனால, உங்களை பார்த்துட்டு இருக்கிறனால அந்த அட்டென்ஷன் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் முடிந்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரொம்ப நெருக்கமாய், அந்த இடம் வந்து எதற்காக வைத்திருக்கிறோன்னா, ஏதோ எமர்ஜென்சிக்கு கூட்டம் ரொம்ப க்ரௌட் அதிகமாக வரும்போது அங்கே உட்காந்துக்கலாம். மற்றபடி இந்த ஏரியா தான் உங்களுக்கு இருக்கணும். அப்படின்னா அந்த ஏரியாவில் உட்காந்து யாருமே பார்க்கறது இல்லை. அது மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்களா, நீங்கள் எதுவுமே, ஆனால் கர்த்தர் பார்க்குறார், ஆண்டவருடைய கண்கள் இருக்கிறது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் நிறைய பேர் அடுத்த வாரம் நான் இங்கே நிறைய இடம் இருக்குது பாருங்களேன். இந்த பக்கம் ஒன்றும் இன்றைக்கி இடம் இல்லாமல் இல்லை. அதனால் அந்த ஏரியாவில் இருக்கிறவர்கள் சிலர் வந்து அப்படியே ஃபோன் பேசுறதுக்கு வசதியாக இருக்குது, இங்கேருந்து எழும்பி போகிறதுக்கு. சிலருக்கு வந்து பாத்ரூம் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, பாத்ரூம் அடிக்கடி வரும்போது அந்த இருந்து அப்படியே நடந்து போயிடலாம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். அது நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா பலவீனத்தின் நிமித்தம். ஆனால் வந்து இந்த ஃபோன் பேச நினைக்கிறவங்க வந்து ஒரு 2.5 hours 2.5 மணி நேரம் வந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து உட்காந்து அந்த நேரத்தில் கோடிக்கணக்கான அந்த பிஸ்னஸ் வந்து நமக்கு அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் நம்ம யாரையும் பெருசாக போய் காப்பாற்ற போகிறதில்லை. அதனால் வந்து நீங்கள் முடிந்த வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களுடைய சூழ்நிலையின் நிமித்தமாய் முடியாத பட்சத்திலே சில நேரங்களிலே சில அசௌரியங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு. நான் வந்து சிலரை வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஒரு சிலர் வந்து அது புதுசாக இருக்கிறாங்க, அவங்க வந்து திருச்சபையில் ரொம்ப நெருக்கமாய் வருகிறவர்கள் இல்லை. அதனால ரொம்ப கவனமாய் நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கணும். அதுதான் உங்களுக்கு வெற்றி. இல்லை அப்படின்னா பிரயோஜனமே இல்லை. நீங்கள் ஆராதிச்சு இந்த 2.5 மணி நேரத்துக்கு நீங்கள் வீட்டிலே இருந்திருக்கலாம். அந்த 2.5 மணி நேரம் யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால் ஆலயத்துக்குள்ளே வந்ததற்கு பிறகு முழு இருதயத்தோட யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் இந்த ஆலயம் ஆசீர்வாதமாய், இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஓகே, கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த வசனத்தை நம்ம எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா, தாவீது பத்சேபாளிடத்தில் பாவம் செஞ்சிருவார். அப்போது அந்த பாவத்தை செஞ்சுட்டு அது ஒரு பெரிய பொருட்டாய் அவர் எடுக்காம அவர் விட்டுருவார். ரொம்ப நாள் தாண்டிடும். அப்போது ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசியை நாத்தானை கத்தரை அனுப்பி ஒரு கதையை சொல்லுவார், அந்த தீர்க்கதரிசி. அப்போ அந்த கதையை கேட்ட உடனே இந்த தாவீதுக்கு ரொம்ப கோபம் வரும். கோபம் வந்தோடனே அந்த வசனத்தை திரும்ப போடுங்க. அது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, அந்த 12ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் மூண்டவனாய் நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னா, அந்த மனுஷன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த மாதிரி ஒருத்தருக்கு 100 ஆடு இருந்துச்சு, ஒரு பணக்காரனுக்கு, ஒரு ஏழைக்கு வந்து ஒரு ஆடு இருந்துச்சு. விருந்துக்காரன் வந்த உடனே அந்த பணக்காரன் வீட்டிலே விருந்துக்காரன் ஒருத்தர் சொந்தக்காரன் வர்றான். அவர்களிலே இருக்கிற அந்த 100 ஆட்டில் 1 அடித்து அவனுக்கு விருந்து கொடுக்காம ஏழையினுடைய மடியிலே வளர்ந்த அந்த ஒரு ஆட்டை அடித்து தன்னுடைய சொந்தக்காரனுக்கு சமைச்சு கொடுத்துட்டான்பா அப்படின்னு சொன்னா, இவன் கோவம் வந்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இல்ல அந்த மனுஷன் தான் எடுத்துக்கொண்டதுக்கு எத்தனை திரும்ப கொடுக்கணுமாமா சொல்லுங்க? நாளத்தனையாய் திரும்பி கொடுக்கணும். எப்படி அவன் இதை பண்ணனா? அவன் ஒரு ஆடை பிடுங்கினானா, அவன் 4 ஆடுகளை அவன் திரும்பி கொடுக்கணும்பா, கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இப்போ உடனே அந்த தீர்க்கதரிசி சொல்றான், அந்த 4 ஆடை கொடுக்க வேண்டியவன் வேற யாரும் கிடையாது. யாருதான்? சத்தமா சொல்லுங்க. நீ தான் அந்த 4 ஆடையும் கொடுக்க வேண்டியவன். வார்த்தையை சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் தப்பு பண்ணினவனாய் இருந்தால் அந்த தப்புக்கான மன்னிப்பு என்கிறது எத்தனை டைம் திருப்பி கொடுக்கணுமாமா?
4 டைம். இதைத்தான் எங்க வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகைவை சந்திக்கும் போது சகை என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, நான் யாரிடத்துல ஆகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் எப்படி திரும்பி கொடுக்கிறேன்? 4 தனையாய் திரும்பி கொடுக்கிறேன். அப்போ சில நேரம் அந்த குழந்தை கொஞ்சம் அந்த கவனிங்கள், சில நேரங்களில் வந்து ரொம்ப கவனமா இருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து, நீங்கள் சாரி ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு தவறு செய்தாய்த்து, அந்த தவறுக்கு நீங்கள் வருந்துவீர்களே, ஆனால் சில நேரத்தில் எத்தனை டைம் திருப்பி கொடுக்கணுமாமா? சாரி, ஒரு சாரி சொன்னா போதாது. நிறைய பேருக்கு ஒரு சாரியா வாயிலிருந்து வராது. ஆனா 4 சாரி சொல்லணுமாமா. அதான் உண்மையான மன்னிப்பு அப்படின்றது. மன்னிப்பு கேட்கறதுங்கிறது எத்தனை சாரி சொல்லுங்களேன்? 4 டைம். சாரி பிரதர், தெரியாம அடுத்த டைம் சந்திக்கும் போது, பிரதர் அதான் சொல்லிட்டீங்களே, ஆனாலும் என் மனசு கேட்கல பிரதர், சாரி பிரதர். 4 டைம் ஆமா. அப்போ 4 தனையாய் என்னுடைய நான் செய்த ஒரு மனுஷன் செய்த தவறுக்காக 4 டைம் அவன் தீக்கணும்னு சொல்றாங்க. இது தாவீது சொல்றான். இது ஒரு மனுஷன் அவனுக்கே அப்படியே நடந்துச்சு பாருங்க. நம்பர் 1, முதலாவதாக நீங்க வாசிக்கும் போது, தாவீதுக்கு முதல் பிறந்த பிள்ளை வேதம் சொல்லுகிறது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தன்னுடைய முதல் பிள்ளை அம்னோன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளை வந்து செத்துரும். அந்த பிள்ளை செத்துரும். அதுக்கு பிறகு அப்சலோம் என்கிற பிள்ளை இறந்துடும். அதற்கு பிறகு அதோனியா அப்படின்ற பிள்ளை இறந்துடும். இப்படியே தன்னுடைய தாவீதிற்கு பிறந்த தாவீதனுடைய கையிலே ஆண்டவர் வந்து அவன் செய்த தவறுக்காக ஒரு பிள்ளைய, ஒரு ஆட்டை எடுத்ததற்காக அவன் எத்தனை மடங்கு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, 4 மடங்கு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. 4 மடங்கு. தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில, மகளுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மகள் எல்லாருக்கும் முன்பாகவும் அசிங்கப்படுகிற ஒரு சூழ்நிலை உண்டாயிடுச்சு. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்மிடத்திலே பழி வாங்குவாரானால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ண முடியாதுன்னா, நிலைநிற்கவே முடியாது. தாவீது கவனிங்கள், தாவீது தன்னுடைய பஸ்தேபாலிடத்திலே பெற்றெடுத்த அந்த பிள்ளை செத்துருச்சா? முதல் பிள்ளை செத்துருச்சு. அதற்கு பிறகு 2வது தாவீதுனுடைய வாழ்க்கையில் ஒரு மரணம். அவனுடைய பிள்ளையாகிய அம்னோனை வந்து அப்சலோம் ஆள் வச்சு கொன்றுவானா? 2வது மரணம் நடந்துச்சா? 3வது அவனுடைய அழகான பிள்ளை அப்சலோமை யோபாப் கொன்றுவானா? இது 3வது மரணம். 4வது அவனுடைய பிள்ளை அதோனியா வந்து சாலோமோனுடைய நாட்களில் அவன் கொல்லப்படுவானா? கிட்டத்தட்ட தன்னுடைய வயதிற்கு முன்பாகவே தன்னுடைய 4 பிள்ளைகளை இந்த ஒரு பிள்ளையின் நிமித்தமாய் தாவீது இழக்க வேண்டியதாக இருந்துச்சு. சில நேரத்தில் நம்ம நீதிமான்களா இருக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கலாம், நீங்கள் நல்ல ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களா இருக்கலாம், வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்கலாம். ஆனா சில தீமைகளுக்கு கர்த்தர் பழி வாங்கினா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, நம்மளால நிலைநிற்கவே முடியாது. நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்ன பண்ணுகிறவர் என்றால், பழி வாங்குகிற கர்த்தர். சில நேரத்தில் பழி வாங்குவார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப. நீங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்க போறோம். 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். ஹலோ, எல்லாரும் கவனிங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கேட்குறீங்களா? ஆமென் சொல்லுங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறைத்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். எத்தனை வருஷம் தாண்டி ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? கிட்டத்தட்ட 396 வருஷம் ஆகுது. 396 வருஷமாக எல்லாரும் மறந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் என்ன பண்றேன்? நான் மனசுல வச்சிருக்கிறேன். எத்தனை வருஷமா நான் நியாயம் தீர்க்காம இருப்பேனா? கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். நீங்க வாசிங்க யாத்ராகமம். இது எங்க நடக்குதுன்னா, யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிங்கள். 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். ஆமென். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கலாம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோரே யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே ஜோஷுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியரோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியிலே ஏறினார்கள். மோசே தன் கைகளை ஏறெடுக்கையில் இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை, இப்போ 14-15 வசனத்தை வாசிக்கலாம். 14 பின்பு
16வது வசனம், அமலேக்கியரின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருக்கிறபடினால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ ஆண்டவர் இத்தனை ஆண்டாகியும் இந்த அமலேக்கியர் செய்ததை கர்த்தர் மனசுல வச்சிருந்து, இல்லப்பா அவன் நல்லவன் அல்ல, அன்னையிலிருந்து இப்படிதான் அவன் பண்ணிட்டு இருக்கிறான், அவனை நியாயம் தீர்க்காம விட முடியாது அப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொரு ராஜாக்கள் எழும்பும் போது அந்த காரியத்தை கர்த்தர் செய்யறாரு. அப்போ ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எனக்காக பழி தீர்க்கிற ஒரு கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். ஆமென்கள். காயினை ஆபேல் கொன்னுட்டான், ஆபேல காயின் கொன்னுட்டான். கொன்னுட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் புதைச்சாச்சு. இப்போ என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அப்படியே என்ன நடந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கிறான். ஆதாமும் ஏவாளும் அப்பொழுது இருக்கிறதுல அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் மட்டும் அங்கிருந்து என்ன சொல்றாரு தெரியுமா, காயினே காயினே ஆபேல் எங்க? உடனே அவன் என்ன சொல்றான்னா, நான் அவனுக்கு காவலாளியோ. அன்னைக்கு சிசிடிவி கேமரா எதுவுமே இல்லை, அன்னைக்கு அவன் எங்க புதைச்சான் அப்படின்னு கண்டுபிடிக்கவும் முடியாது. கண்ணுக்கு எற்ற தூரம் எல்லாம் காடுகளாய் மலைகளாய் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, அவனுடைய ரத்தத்தினுடைய சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி என்ன பண்ணுது? உன்னை எப்படிப்பா விட முடியும்? நான் உன்னை எப்படி விட முடியும்? கண்டிப்பாக பழி வாங்காமல் விட முடியாது. அதனால உங்களுக்காகவும் எனக்காகவும் பழி வாங்குகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க பழி வாங்க வேண்டாம் சிஸ்டர், நீங்க பழி வாங்க வேண்டாம் பிரதர், நீங்க பழி வாங்க வேண்டாம். அது உங்களுக்குரியது அல்ல, அது நமக்குரியது அல்ல. ஆனா நிச்சயமாய் உங்களை இவ்வளவு பெரிய சூழ்நிலையிலே தள்ளிவிட்டவர்களை குறித்து நீங்க எதுவுமே நினைக்க வேண்டாம். அவர்களை யார் பார்த்து கொள்வார் என்றால் கர்த்தர் பார்த்து கொள்வார். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக பழி வாங்குகிறவர் நீர். சொல்லுங்க முழு இருதயத்தோடு, எனக்காக பழிக்கு பழி வாங்குகிற கர்த்தர், எனக்காக பழிக்கு பழி வாங்குகிற கர்த்தர். ஸோ ஒசூரில் ஒசூர் உங்களுக்கு தெரியும், பெங்களூருக்கு முன்னாடி அந்த ஒசூரில் பாஸ்டர் ஆரோக்கியசாமி அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். பாஸ்டர் ஆரோக்கியசாமி ஒரு வயது முதிர்ந்த ஒரு பாஸ்டர். ஆனால் அந்த பாஸ்டர் ரொம்ப நன்றாய் ஊழியம் செய்கிறவர், 40 நாள் இந்த மாதிரிலாம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறவர். அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ரவுடி இவரை ஒவ்வொரு நாளும் மிரட்டுறது. என்ன சொல்லி மிரட்டும் அப்படின்னு சொன்னால், இந்த பாரா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஒன்றை மண்ணெண்ணை ஊற்றி நான் கொளுத்திடுவேன், மண்ணெண்ணை ஊற்றி நான் அவனை கொளுத்திடுவேன். எப்போ பார்த்தாலும் அவன் ஒரு பெரிய ரவுடியா இருக்கிறதுனால இவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இடையிலலாம் போகும்போதெல்லாம் இவருக்கு ரொம்ப பயமா இருக்குமா, நைட் ஏதாவது கொளுத்திடுவானோ, மண்ணெண்ணை ஊற்றி. எப்போ பார்த்தாலும் பாரு, ஒரு நாள் உன்னை மண்ணெண்ணை ஊற்றி கொடுத்துறனா இல்லையான்னு பாரு, மண்ணெண்ணை ஊற்றி கொடுத்துறனா இல்லையான்னு பாரு. இவர் அடிக்கடி போய் தேவ சமூகத்தில் நிற்பாராமா. ஆண்டவரே அந்த மனுஷனுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, இவன் டெய்லி கொளுத்திடுவான் அப்படின்னு சொல்றான். இவன் கொளுத்திட்டானா என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க, நீங்க பார்த்துருவீங்க, ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கும் ஓகே, ஆனால் இவன் மிரட்டிட்டே இருக்கிற, ஆண்டவரே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஜெபம் பண்றது போது சொல்லிட்டே வருவாராமா. நடந்தது என்ன அப்படின்னா, இந்த மனுஷன் புல்லட் பைக் வச்சிருந்திருக்காரு, இந்த மிரட்டுற இந்த மனுஷன். அன்னைக்கு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு போகும்போது ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி வண்டி கவுந்துருது. வண்டி கவுந்த உடனே அந்த பெரிய வண்டி வெயிட் தாங்க முடியாமல், இவரால் பிடிக்க முடியாமல் அந்த வண்டி மேலே விழுந்துட்டு குடி போதையில் அப்படி வண்டி மேலே படுத்துட்டார். அப்போ அந்த ஏரியாவில் இந்த சினிமாவுக்கு போயிட்டு வருகிற ஒரு டீம் சினிமாவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இருட்டு. அப்போ அந்த இருட்டுக்குள்ளே இவங்களுக்கு ஏதோ ஒன்று விழுந்து கிடக்கிற மாதிரி தெரிஞ்சு என்ன விழுந்து கிடக்குன்னு தெரியாத உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் இருக்கிற தீப்பெட்டியை எடுத்து அதை உரசி யார் விழுந்து கிடக்கிறா அப்படின்றதுக்காக உரசினா, இந்த வண்டி கீழே விழுந்து பெட்ரோல் கீழே சிந்தி இருந்து பாருங்க, அப்படி குப்புன்னு பிடிச்சிருச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த மனுஷனுடைய வாயின் வார்த்தையின்படியே அந்த மனுஷன் அங்கே சாம்பலாக கிடந்திருக்கு. இது நடந்த சம்பவம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைத்துக் கொள்ளணும், நம்ம செய்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிலருக்கு எதிர்க்க தெரியாதுன்ன உடனே, நமக்கு விரோதமாய் நிற்க தெரியாதுன்ன உடனே நிறைய பேர் ரொம்ப அவங்கள அகென்ஸ்ட் பண்ணுவாங்க, குத்துவாங்க, நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் பழி வாங்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல ஒரு மனுஷனும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இப்ப ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் எடுங்க. பழி வாங்குதல் யாருக்குரியதா அல்ல, சொல்லுங்க சத்தமா. எந்த விதத்திலும் நான் என்ன பண்ண மாட்டேன். நிறைய பேருக்கு வரலையே. எந்த விதத்திலும் உங்க குடும்பத்தில் கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது. மாமியாரை பழி வாங்குறீங்களா? மருமகளை பழி வாங்குற எண்ணம் இருக்குதா? அத்தையை பழி வாங்குறாங்களா? அம்மாவை பழி வாங்குறாங்களா? நிறைய பேர் அப்படி, நீ எனக்கு இப்படி பண்ணல, உன் பையனை உன்னை பேச விடாம நான் பண்றேன் பாரு, நான் பழி வாங்குறேன் பாரு, உனக்கு அந்த வேதனை தெரிய வேண்டாம், என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருப்ப. யாரோ ஒருத்தருடைய மனசுல ஆழமா இருக்கலாம் சிஸ்டர்,
இன்னைக்கு ஆண்டவர் மறந்து, அவர்கள் செய்தது மாதிரி நீங்கள் செய்வதற்கு ஆண்டவர் ஒரு நாள் உங்களுக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை. அப்போ நான் சொல்றேன், கொலை செய்யறவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. அவன் கத்தி எடுத்து கொலை பண்றான், நீங்க வார்த்தையினால கொலை பண்றீங்க. அவனும் அப்படிதான், மனசுக்குள்ள அந்த வஞ்சத்தை வச்சுட்டு, மனசுக்குள்ள அந்த காயத்தை வச்சுட்டு, அந்த கசப்பை வச்சுட்டு ஏதாவது ஒரு விதத்தில் அவனை கஷ்டப்படுத்தணும் ரியாக்ட் பண்றான். அதே போல நீங்களும் கத்தி தான் கையில எடுக்கல, ஆனா கத்தி கையில எடுக்காம ஒரு மனுஷனை எப்படி காயப்படுத்தலாமோ அப்படி நீங்கள் பழி வாங்குவீர்களே. ஆனால் எப்படி ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. உங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கலாம் பாஸ்டர். நீங்க ஈஸியா சொல்லுவீங்க, நான் எத்தனை வருஷம் கண்ணீர் வடிச்சேன் தெரியுமா, எத்தனை நாள் கண்ணீர் வடிச்சேன் தெரியுமா, சும்மா நினைக்கிறீங்களா? எப்படி நான் விடுறது? இல்ல 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 இல்ல, பழி வாங்குதலை கர்த்தர் அவருடைய கையிலேயே எடுத்து, நீ பழி வாங்குவதற்கு தேவையில்லை, பழி வாங்க கூடாது என்று கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லுகிறார். கையை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஒரு தீர்மானம், ஆண்டவரிடத்தில் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இனி உயிரோடு இருக்கிற நாள் அளவு சொல்லுங்க. எல்லாரும் ஒரு தீர்மானத்தோட, ஒரு பொருத்தனையோட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும், நான் உயிரோடு இருக்கிற நாளளவும் யாரையும் பழி வாங்காமல் இருப்பதற்கு எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே, போதித்தருளும், எனக்கு கற்றுக் கொடுப்பீராக. அப்படிப்பட்ட கோபங்கள் என்னிடத்திலிருந்து தணிவதாக ஆண்டவரே, என்னிடத்திலிருந்து தணிவதாக ஆண்டவரே. அதனால் நான் பாதிக்கப்படாதபடி கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டுவீராக. கைகளை எல்லாரும் உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. ஆமேன். கணவனை பழி வாங்குறதா நினைச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அழிக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? மனைவியை பழி வாங்குறதா நினைச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அழிக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா? அவங்கள பழி வாங்குறோன்ற எண்ணத்துக்காக. நீ என்ன விபச்சாரின்ற பட்டம் சூட்டிட்டல, பாரு நான் விபச்சாரியா நடந்து காமிக்கிறேன் பாரு, நான் இந்த மாதிரி தவறான இதில் இருக்கிறேன்னு நீ என்ன சொன்னல, நான் தவறான இதில் வாழ்ந்து காமிக்கிறேன் பாரு, அப்போ உனக்கு எப்படி இருக்கு பாரு. அப்படி இன்னொருத்தரை பழி வாங்கணும்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுகிற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. உங்களுடைய பழி வாங்குதல் உங்களை ஆபத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுறக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு 3 காரியத்தை வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒருவேளை இந்த செய்தியில் உங்களுக்கு சமயமாகி நான் விரிவாக அந்த செய்தியை சொல்லாவிட்டாலும் அடுத்த வீக்கில் அடுத்த சர்வீஸில் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் விரிவாக இந்த செய்தியை கொடுப்பேன். ஒருவேளை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் யூடியூப்பில் 2வது சர்வீஸை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், அது பிரயோஜனமாக இருக்கும். ஸோ நம்பர் 1, முதலாவதாக இந்த பழி வாங்குறதுனுடைய நெகட்டிவ், இந்த ஏன் பழி வாங்கக்கூடாது அப்படின்றதற்கு ஒரு ஆதாரத்தை முதலாவதாக வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாமா? நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆமென். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாம். அப்னேயர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் திரும்பி வருகிற போது யோவாப் அவனோடே ரகசியமாய் பேச போகிறவனை போல அவனை ஒலிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து கொண்டு போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி போட்டான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 32, 33வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 32, 33 வாசிக்கலாம். அவன் தன்னை பார்க்கலும் நீதியும் நற்குணம் உள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்னேயர் என்னும் இஸ்ரவேலின் படைத்தலைவன் மேலும் ஏதேரின் குமாரன் அமசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து என் தகப்பனாகிய தாவீதிற்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொன்ற அவனுடைய இரத்த பழியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக. ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவன் தன்னை பார்க்கலும் நீதியும் நற்குணம் உள்ள 2 பேராகிய நேரின் குமாரனாகிய அப்னேயர். கவனிங்க, நல்லா கவனிச்சு எல்லாரும் பாருங்க. இப்போ யோவாப் அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த யோவாப் யார் அப்படின்னு சொன்னா தாவீதுனுடைய மிக முக்கியமான படை தளபதி தான் யோவாப். அப்படின்னா தாவீது இல்லாத எல்லா இடத்துலையும் இந்த யோவாப் அப்படின்ற ஒருத்தன் நின்றுட்டாலே போதும், தாவீது நின்னதுக்கு சமம்னு வச்சுக்கோங்களேன். தாவீதும் யாரை ரொம்ப நம்பினார் அப்படின்னா இந்த யோவாப்பை ரொம்ப நம்பினார். சில யுத்தத்திற்கு கொண்டு போகும்போது யோவாப்பை தான் இவருக்கு பதிலாக முன்னாடி நிறுத்துவார். நீங்க இதை எங்க வாசிக்கலாம்னா உரியா என்கிற ஒரு மனுஷனை கொல்லும் போது உரியாவுடைய லெட்டரை யோவாப் கையில கொண்டு போய் கொடுத்தா அப்படிதான் அந்த சம்பவம் நடக்கும். இப்போ இந்த யோவாவுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான். இந்த யோவாவுடைய சகோதரரை ஒரு சின்ன அந்த யுத்தத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அப்னேயர் அப்படின்ற அந்த மனுஷன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னா கொன்றுவான். இப்போ அதை மனசுலயே வச்சிருந்து இந்த யோவாப் மனசுலயே வச்சிருந்து
தோள் மேல கையை போட்டு அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுறது மாதிரி பேசி தனியா கூட்டிட்டு போய் இந்த யோவாப் அவன் எதிர்பாராத ஒரு நேரத்துல என்ன பண்ணிடுவான்னா வயிற்றுல குத்திடுவான். அப்படின்னா அந்த நம்பிக்கை துரோகம்ன்றாங்கல்ல, தன்னுடைய சகோதரன் எதேர்ச்சியாய் ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலையில அவனை கொண்டாச்சு, அதை மனசுலயே வச்சிருந்து நான் உனக்கு பழி தீர்ப்பேன், உன்னை நான் கொல்லுவேன்னு மனசுலயே வச்சிருந்து அவனை அழகா பேசி வெளியே கூட்டிட்டு போய் அவனை வஞ்சகமாய் கொண்டு போய் வயிற்றுல குத்தி அவனை கொன்றுவான். அந்த அப்னேயரை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவன் தன்னை பார்க்கலும் நீதியும் நற்குணமும் உள்ளவன். யாரு? அப்னேயர். ஆமா, இந்த மனுஷன் இவ்வளவு நீதி உள்ள மனுஷன், எதேர்ச்சியா அது நடந்துருச்சு. ஆனா தன்னுடைய சொந்த சகோதரனுக்காக இவன் பழி வாங்கிட்டான். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவன் யாருக்காக பழி வாங்கினானோ, இந்த 33வது வசனத்தை வாசிங்க. 33. இப்படியே அவர்களுடைய இரத்த பழி என்றும் யோவாவினுடைய தலையின் மேலும் அவன் சன்னதியாரின் தலையின் மேலும் திரும்பவும் தாவீதும் அவன் சன்னதியாருக்கும் அவன் வீட்டாருக்கும் அவன் சிங்காசனத்திற்கும் என்றென்றைக்கும் கர்த்தராலே சமாதானம் உண்டாகவும். அந்த இரத்த பலி ஆண்டவர் யார் இடத்துல வாங்கினாராமா? சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவது பழி வாங்குகிறது ஆப்போசிட்ல இருக்கிற அந்த நபர்களை மட்டும் அல்ல, பழி வாங்குதல் கண்டிப்பாக உங்களையும் அழிக்கும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க பழி வாங்குறது அவர்களை மட்டும் இல்லை. நல்லா சொல்லுங்க, அவர்களை மட்டும் இல்லை, உங்க கணவனாரை மட்டும் இல்லை, உங்க மனைவியை மட்டும் இல்லை, சொல்லுங்க, உங்க மாமியாரை மட்டும் இல்லை, உங்க மாமனாரை மட்டும் இல்லை, உங்க பக்கத்து வீட்டுக்கார மட்டும் இல்லை. பழி வாங்குறதுன்றது இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம். பழி வாங்குறதுன்றது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அவங்கள நியாயம் தீர்த்திட்டோம், அவங்கள தண்டிச்சிட்டோம், அவங்கள கொன்னுட்டோம், அவங்கள பேசிட்டோம், அவங்கள அவமானப்படுத்திட்டோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா கண்டிப்பாக நீங்க யாரை பழி வாங்குறீர்களோ அது அவர்களுக்கு கேடு மட்டுமல்ல, ஒரு நாள் அது உங்களுக்கும் என்னவா முடிஞ்சிடும். சொல்லுங்க, வரமாட்டீங்க நிறைய. ஆமே, அந்த கத்தி உங்களுக்கு நேரா திரும்பும், அந்த கத்தி உங்களுக்கு விரோதமா நிற்கும். அவ்வளவுதான், அவனை கொண்டுட்ட முடிஞ்சிருச்சுன்னு யோவாப் நினைச்சிட்டாரு. இல்லப்பா, நீ பழி வாங்கின உடனே அது முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத, முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத. நீ அந்த ஆயுதத்தோட எடுத்து நீ பண்ணுன அதே மாதிரி ஒரு நாள் அதற்கான பழி உன் தலை மேல கண்டிப்பாக சுமரு. இன்றைக்கு எங்களை ஒரு கிருபை தாங்க ஆண்டவர். யாருக்காக ஆண்டவர் பேசுறானே எனக்கு தெரியல. யாரோ ஒருத்தர் இருக்கலாம். அதான் நான் சொல்றது மாதிரி கத்தி எடுத்து குத்துறது மட்டும்தான் பழி வாங்குதல் இல்லை, பழி வாங்குதல் இல்லை. கணவனை பழி வாங்குற யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல இருக்கலாம். மனைவியை பழி வாங்க நினைக்கிறவங்க யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கலாம். அவ்வளோ காயம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனால் பிரதர், சிஸ்டர், ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நீ விட்டுருங்க, நீங்கள் விட்டுருங்க, கர்த்தர் கையில் விட்டுருங்க. உங்கள் கண்களுக்கு முன்னாடி நல்லா இருக்கலாம், உங்கள் கண்களுக்கு முன்னாடி நல்லா வாழலாம். ஆனால் ஆண்டவர் 396 வருஷம் வரைக்கும் தன்னுடைய பிள்ளையை கஷ்டப்படுத்தினதை மனசில் வச்சிருப்பார். ஆனால் கண்டிப்பாக உங்களை அவங்க துக்கப்படுத்தினதை கர்த்தர் மனசில் வைக்காம இருக்க பாரா, உங்களை அவமானப்படுத்தினதை கர்த்தர் மனசில் வைக்காம இருப்பாரா? கண்டிப்பாக ஒரு நாள் கர்த்தர் பழிக்கு பழி வாங்குவார். ஆனால் நம்முடையது அல்ல, நம்முடையது அல்ல. நீங்க கஷ்டப்படுறாதீங்க, அந்த கத்தி உங்களுக்கு நேராய் திரும்பும், உங்களுக்கு நேராய் திரும்பும். நீங்களும் ஒரு நாள் அது உங்களையும் அழிக்கும், அது உங்களுடைய வாழ்க்கையும் அழிக்கும், அது உங்களையும் கஷ்டப்படுத்தும். அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன்னா பழி வாங்கவே மாட்டேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பெரிய அந்த கொலை வழக்கின் மூலமாய் ஒரு பெரிய ரவுடியினுடைய ஒரு பேட்டியை ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தேன், கேட்டேன். ஒரு ரவுடியினுடைய அப்போ அவர் அந்த பேட்டி எடுக்கிற அவர் கேட்குறாரு, அந்த ரவுடியை பார்த்து கேட்குறாரு, சார் நீங்கள் இப்போ இருக்கிற இந்த பகுதியை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இது நல்லா இருக்கா? இது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? போதும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது அந்த ரவுடி சொல்கிறாரு, இல்லை சார், கண்டிப்பாக நான் அப்படி நினைக்கவே இல்லை. நான் எல்லாருமே சமாதானமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அப்போ ஏன் நீங்கள் கையில் கத்தி வச்சுருக்கிறீங்க? அப்புறம் ஏன் நீங்கள் கையில் துப்பாக்கி வைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க? அப்புறம் ஏன் உங்களை சுற்றி அடியாட்கள் எல்லாம் இருக்கிறாங்க? உடனே அந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு இல்லை, அந்த மனுஷனுக்கு ஏசுனா யாருன்னு தெரியாது. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னான், சார் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல சார், கத்தி எடுக்கிறவனுக்கு கத்தியால் தான் சாவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார். கத்தி எடுக்கிறவனுக்கு கத்தியால் தான் சாவுன்னு சொல்லுவாங்கல்ல சார். நான் வச்சிருக்கிற கத்தி இப்போ நான் இதுக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிற கத்தி இன்னொருத்தர் குத்துறதுக்காக வச்சிருப்பேன். ஆனால் இப்போ நான் வச்சிருக்கிற கத்தி இன்னொருத்தர் குத்துறதுக்காக இல்லை. என்ன? ஹலோ, நான் உயிர் பயத்தோட தான் சார் அதை வச்சிருக்கிறேன்.
என்னை எப்போ போடுவாங்க, எப்போ கொல்லுவாங்க, எப்போ எனக்கு விரோதமாக நான் எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் இனி மன்னிக்க முடியாது, மன்னிப்பு கிடைக்காது, அவ்வளோதான். அதனால என்னை தற்காக்கிறதுக்காக தான் நான் கத்தி வச்சிருக்கிறேன், என்ன தற்காக்கிறதுக்காக தான் துப்பாக்கி வச்சிருக்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் இப்போ விடணும்னா கூட நான் தாராளமாக விட்டுருவேன். எனக்கு சமாதானமாக வாழ்றது தான் ஆசையாக இருக்குது, எனக்கு சண்டை போடுறதுக்கு விருப்பமே இல்லை. பட் நான் ஒரு டைம் கத்தியை எடுத்துட்டேன், இனி இந்த கத்தியை என்னால் விட முடியாது, இனி நான் விட்டேன்னா நான் செத்துருவேன், எனக்கு உயிர் கிடைக்காது அப்படின்னு அந்த மனுஷன் அந்த பேட்டியில். அதை யார்கிட்ட ஆண்டவர் சொல்லுவார் தெரியுமா? பேதுரு என்னதான் இருந்தாலும் கத்தியை மட்டும் கையிலே வச்சிருப்பார். அவ்வளோதான். ஆண்டவரை பிடிச்ச உடனே இவருக்கு ரொம்ப கோவம் வந்து அப்படியே குத்தலான்னு முடிச்சு கத்தியை ஓங்குறாரு. அவன் காதில் பட்டு காதை அத்து கீழே விழுது. உடனே ஆண்டவர் எடுத்து அந்த காதை ஒட்டி விட்டு சொல்கிறாரு, பேதுருவே உன் பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் வெறியோடு இருக்கலாம், கோபத்தோடு இருக்கலாம், பழி தீர்க்காம நான் விட மாட்டேன்னு சொல்லலாம், உங்கள் பணத்தை திருடி இருக்கலாம், உங்கள் பொருளை திருடி இருக்கலாம், உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், உங்கள் எத்தனை ஆழம் துடிச்சுட்டே இருக்கலாம் அந்த நாளுக்காக. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாய் உங்களை சந்திக்கிறதுக்காக விரும்புகிறார், ஆண்டவர் உங்களை வெற்றியாய் நடத்துகிறதுக்கு விரும்புகிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள். பழி வாங்குதல் எனக்குரியது. ஸோ நம்பர் 1, முதலாவதாக பழி வாங்குறது என்கிற அந்த மனப்போக்கம் இருக்குமானால், நம்பர் 1 முதல் உங்களுக்கு நடப்பது என்ன அப்படின்னு சொன்னால், அது அவர்களை மட்டுமல்ல, அது உங்களையும். கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அது தொடரக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதோட நிறுத்திடுங்க, பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க வல்லவராக இருக்கிறார். ஸோ நம்பர் 2, ரெண்டாவது அந்த ஒரு வசனத்தை கூட வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். தாவீது அவனை பார்த்து, உன் இரத்த பழி உன் தலையின் மேல் இருப்பதாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லிட்டு என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க சவுலை ஒரு மனிதன் கொன்றுட்டு ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா அத்தனை நாளும் தாவீது இடத்துல ரொம்ப விரோதியா இருந்தனால தாவீது சவுலை கொன்ன உடனே ஒரு பெரிய அவார்டை தூக்கி கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா சொல்றான், இந்த மாதிரி நடந்துச்சு. உடனே தாவீது என்ன சொல்றான்னா, அவனை பார்த்து, உன் இரத்த பழி உன் தலையின் மேல் இருப்பதாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லிட்டு. எழுதிக்கிங்க. நம்பர் 2, ரெண்டாவது, பழி வாங்கணுன்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது வருகிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சமாதானம் என்கிற ஒன்று உங்களுக்கு இருக்கவே இருக்காது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பழி வாங்கணுன்ற எண்ணத்தோட இருந்துட்டீங்கன்னா சமாதானம் உங்களை விட்டு போயிடும். சொல்லுங்க, சமாதானம் உங்களை விட்டு போயிடும். ஆமென். நீங்க சமாதானமாக இருக்க முடியாது. எத்தனையோ சம்பவங்களை கேள்விப்பட்டு வருத்தமாக தான் இருக்கு. தன்னை நேசித்து காதலிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து தன்னுடைய சரீரத்தை முழுவதும் நாசமாக்கி, இப்போ நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டு போன ஒரு பையனுக்காக இரவு 12 மணிக்கு கத்தி எடுத்து வச்சுட்டு, அவனை கண்டிப்பாக நான் கொல்லுவேன், இல்லைன்னா கண்டிப்பாக நான் போலீஸுக்கு பிடிச்சி கொடுத்துருவேன், அவனை விட மாட்டேன், அவன் எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டான், அவன் என்னை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டான், நான் எப்படி அவனை விட முடியும், என் மனசு ஆறல்ல அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் அந்த சமாதான குறைவினாலேயே தன்னை வருத்தி மன அழுத்தத்துக்குள்ளாகி கடைசியில் தற்கொலை செய்து மாண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டார்கள். நம்முடைய பிள்ளைகளை நம்மையும் கர்த்தர் காத்துக்கொள்வாராக, உங்களை ஆண்டவர் காத்துக்கொள்வாராக. நம்ம தான் தப்பு பண்ணோம், நம்ம தான் மிஸ்டேக் பண்ணோம், ஞானமாக நடந்திருக்கணும், அதில் விழுந்திருக்கக்கூடாது. இப்போ சிக்கியாச்சு. ஆனால் இனி பழி வாங்கி எந்த பிரயோஜனமும் இல்லை. இனி ஒன்றே ஒன்று மட்டும்தான், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை மட்டும் தாரும், அதை மனதார மன்னிச்சு உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தாரும். நம்பர் 2, ரெண்டாவது, உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது, உங்களுக்கு சமாதானமே இருக்காது. ஒவ்வொரு ரவுடியும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரவுடியும் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்குனதே. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பழி வாங்கணும்னு எண்ணம் இருக்கிறவங்க
ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கவே முடியாது. யார் தூங்க முடியும்? என்ன நிம்மதியான தூக்கம் நினைக்கிறீங்க? எப்பொழுதும் தலைமாட்டில் என்ன இருக்கும்? ஹலோ, என்னால் ஜீரணிக்கவே முடியல. எப்படி தான் வாழ்கிறாங்களோ தெரியல. ஒரு வீட்டில் வந்து ஒரு ஊழியத்திற்காக போகும்போது என்னை ஒரு வீட்டில் தங்க வச்சாங்க. அப்போ நான் சந்தோஷமாக தான் போனேன். சரி, ஒரு நாள் அவருடைய வீட்டில் தங்கி அந்த ஊழியத்தை முடிச்சிட்டேன். அப்போ வந்து அந்த ரூமுக்குள்ளே போகும்போது ஒரு அலமாரை ஒன்று இருந்துச்சு. அந்த அலமாரில் அந்த கைப்பிடி ஒன்று இருக்கும் பாருங்களேன். அதில் வந்து இந்த திருநெல்வேலி பக்கத்தில் வந்து ஒரு அருவா ஒன்று இருக்கும். அந்த அருவா வந்து அதில் தொங்க விட்டுருந்துச்சு. அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், சரி இந்த அருவாவை தொங்க விட்டுருக்காங்க, நிறைய எண்ணெய் மரம் இருக்கிறனால இளநீ வெட்டுறதுக்காக இருக்கும்னு நினச்சேன். ஆனாலும் எனக்கு ஒரு பெரிய யோசனை, இல்லை இளநீ வெட்டுறதை கொண்டு போய் பெட்ரூமில், அதுவும் வந்து கரெக்டாக பெட்டில் இருந்து நம்ம பெட்டில் படுத்துருக்குறோம், நம்ம கையை நீட்டினா அருவா கையில் வரும், அந்த மாதிரி அருவா கொண்டு வச்சுருக்குறாங்களே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் தாண்டி அந்த பிரதரோட பேசும்போது தான் தெரிஞ்சு, அருவா இளநீ வெட்டுறதுக்கு இல்லை, அருவா இளநீ வெட்டுறதுக்கு இல்லை, அருவா யாரை வெட்டுறதுக்கு? அப்பா, இவ்வளோ பெரிய கொலகார குடும்பத்துலையாப்பா நான், இவ்வளோ பெரிய கொலகார வீட்லையாப்பா நான் படுத்துருக்குறேன். அப்போ வந்து அந்த அருவா வந்து எதுக்குன்னா அது பாதுகாப்பு. யாராவது வந்துட்டாங்கன்னா, யாராவது ராத்திரி வந்துட்டாங்கன்னா, உள்ளே இருக்கிற பொருளை திருட வந்துட்டாங்கன்னா, அப்போ நிறைய பேர் தங்களுடைய பாதுகாப்புக்காக அருவா வச்சுருக்குறாங்க. பாதுகாப்புக்காக வந்து நாயை வளர்த்துறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் வீட்டை காவராயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஆமென். அதுக்காக நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. ஆனால் அதே நம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கேட்கல. வீட்டில் இருக்கிறது 10,000 ரூபாவாக இருக்கும், இல்லை 5,000 ரூபா இருக்கும், 2,000 ரூபா இருக்கும். ஆனால் எப்போவுமே சாவி கையை விட்டு எங்கே படுத்தாலும் என்ன தான் ஞாபகம் இருக்கும். இல்லை, நீங்கள் சேஃப்டியாக இருக்கிறது தவறல்ல. ஆனால் உங்களுடைய நோக்கமெல்லாம் அதன் மேலே இருந்தால் நீங்கள் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்னு நான் கேட்குறேன். எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? நிம்மதியாக வாழவே முடியாது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி நிம்மதிகளெல்லாம் நிறைய பேருக்கு இல்லை. 24 ஹவர்ஸும் சாவியை தாங்கூடையே தூக்கி சுமக்கிற நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா? உங்கள் வீட்டு சாவியை கையில் வச்சுக்கிறது தப்பு இல்லை பிரதர், பீரோ சாவியை கையில் வச்சுக்கிறது தப்பு இல்லை பிரதர். ஆனால் 24 மணி நேரமும் அந்த சாவியை பத்திரமா எங்கே போனாலும் யார்கிட்டையும் கொடுக்காம, மனைவிட்ட கொடுக்காம, கணவனார்ட்ட கொடுக்காம, யார்கிட்டையும் கொடுக்காம, பாத்ரூம் போனாலும் உள்ளே வச்சுட்டு அப்படியே ரெடி பண்ணி அப்படியே வந்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற மாதிரி. யாருக்குமே அந்த அறை தெரியாது, யாருக்குமே திறக்க முடியாது, யாருமே அதை திறக்கக்கூடாது. இல்லை, இப்படி இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் சார், 3வது நபரை பிரச்சனை இல்லை, தன்னுடைய சொந்த மனைவிக்கு, சொந்த கணவனாருக்கு, ஒருவேளை உங்களுடைய கணவனர் சொல்லிடுவாரோ, மனைவி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனாலும் ஒரு வரைமுறை வேண்டாமா? ஒரு லிமிட்டேஷன் வேண்டாமா? ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நிறைய பேருடைய வீட்டில் வெட்டுக்கத்தி தொங்குது. அந்த மனுஷனுடைய வீட்டில் அருவாவை அவர் நல்லா தீட்டி தொங்க விட்டார். நிறைய பேருக்கு அருவா எங்கே தீட்டுறாங்க தெரியுமா? ஹலோ, நிறைய பேர் படுத்துட்டே மூளையில் தீட்டிலே இருக்காங்க அருவாவை. அவங்களுக்கு அருவா வந்து தொங்கெல்லாம் விட வேண்டாம். அருவா எங்கே ஓடிட்டு இருக்குது? இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அருவா எங்கே ஓடிட்டு இருக்குது? திருநெல்வேலியில் நாம் பார்த்த வீட்டில் அருவா வெளியில் தெரியுது. கம்ஃபர்ட் சர்ச்சில் நிறைய அருவா, நிறைய பேருடைய அருவா வெளியே தொங்க விடலை, மண்டையில் ஓடிட்டே இருக்குது, தீட்டிகிட்டே இருக்காண்டா. வந்த அடுத்த டைம் நீ வருவேன்னு பார்க்குறேன், வெட்டி விடுவேன், உன்னை வெட்டுவேன். இது என்னன்னா, உள்ளுக்குள்ளே தீவினையை செய்ய பழி வாங்குவதற்கு ப்ரிப்ரேஷன், பயங்கரமான ப்ரிப்ரேஷன். என்ன பேசலாம், என்ன செய்யலாம். அதனால தான் ஆண்டவர் எப்பவுமே சொல்லி அனுப்புறாரு, நீங்க யாருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது நீங்க என்ன பண்ண வேண்டாம், நீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணவே வேண்டாம். அந்த இடத்துல உனக்கு என்ன சொல்லணுன்றதை நான் உனக்கு அந்த இடத்துல சொல்லி தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எதிரியை எப்படி அழிக்கிறது, எதிரியை எப்படி திட்டுறது, நமக்கு பகைஞர்களை எப்படி பேசுறதுன்றத மனசுல நீங்க போட்டு ப்ரிப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம். நான் சொல்றேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் அவர்கள் 7 வழியாய் அவர்கள் ஓடி போவார்கள். 7 வழியாய். அதனால நீங்க ப்ரிப்ரேஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கத்திய உங்க மனசுல தீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தொங்க விட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய பாதுகாப்பு எங்கன்னா கர்த்தர் மேலே எங்களுடைய பாதுகாப்பு.
கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். எனக்குள்ளே இருக்கிற சக்தி பெரிய சக்தி. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலைமயிராயிலும் கீழே விழுவதே இல்லை. அவர் அனுமதிச்சிருக்கிறார், அவர் அனுமதிச்சிருக்கிறார். ஸோ நம்பர் 2, ரெண்டாவது, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கணும். இந்த நம்ம இப்படி நம்முடைய மனசில் வந்து பழி வாங்குற எண்ணம் இருந்துச்சுன்னா நமக்குள்ள என்ன இருக்காதாமோ? சமாதானமை. பழி வாங்குதல் சமாதானத்தை எடுத்து போடும். ஸோ நம்பர் 1, முதலாவதாக சொல்லுங்கள், பழி வாங்குதல் அவர்களை மட்டுமல்ல, இல்லை நீங்கள் எதிரியாய் நினைக்கிற எதிரிகளை மட்டுமல்ல, பழி வாங்குதல் என்னையும் என்னுடைய வம்சத்தையும் அழித்து விடும். காலாகாலத்துக்கு நீங்கள் வந்து சாபத்தை சேர்த்து வைக்காதீங்க. நம்பர் 2, ரெண்டாவது, பழி வாங்குதல் என்னுடைய சமாதானத்தை விட்டு எடுத்து போடும். மூன்றாவது, பழி வாங்குதலுக்கு முடிவே இல்லை. சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பழி வாங்குதலுக்கு மன்னிக்கிறதுக்கு எண்டு இருக்குது. சொல்லுங்க, மன்னிக்கிறதுக்கு முடிவு இருக்குது, விட்டு கொடுக்கறதுக்கு முடிவு இருக்குது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, விட்டு கொடுக்கறதுக்கு முடிவு இருக்குது. ஆனால் எதுக்கு முடிவில்லை? எதுக்கு முடிவில்லை? உண்மைதானே? நீங்கள் பழி வாங்கின உடனே முடிஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா? எதிர் தரப்பில் இருக்கிறவர்கள் நீங்கள் பழி வாங்கின உடனே அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் விட மாட்டேன். அடுத்தது நீங்கள், நான் விட மாட்டேன். அடுத்தது அவங்க, நான் விட மாட்டேன். அடுத்தது தொடர்ந்துட்டே போகும். இதற்கு முடிவில்லை. ஆனால் நான் முடிக்க விரும்புகிறேன். எப்படி முடிக்க விரும்புகிறேன்னா, நான் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் கையில் அதை கொடுத்துட்டு, நீங்கள் பார்த்துக்குங்க ஆண்டவரே, நான் இருக்கிறேன், எனக்காக யுத்தம் பண்ணுகிற இயேசு, எனக்காக பழி வாங்குகிற இயேசு, கர்த்தர் எனக்காக யாவையும். இப்படி எளிமை நிற்கலாமா எல்லாருமே? என் தேசத்தில் இருக்கிற எல்லா பழி வாங்குகிற எண்ணங்களையும் கர்த்தர் மாற்ற வேண்டும். என் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற அந்த பழி வாங்குற எண்ணத்தை கர்த்தர் எடுத்து போட வேண்டும். ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வீற்றிருக்கிற கர்த்தர், நிறுத்து, இந்த போரை நிறுத்து. ஒரு சமாதான கொடி எங்கும் பறக்கட்டும். திருநெல்வேலி மாவட்டத்திலே சமாதான கொடி பறக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் சமாதான கொடி பறக்கட்டும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சமாதான கொடி பறக்கட்டும். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், என் தேவன் எனக்காக வழக்காடுகிறவர், என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் மீட்டு தருகிறவர். நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா, நன்றி. பழிக்கு பழி வாங்கும் பகைமை ஒழிய வேண்டும். பழிக்கு பழி வாங்கும் பகைமை ஒழிய வேண்டும். பெற்றோரின் கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாற வேண்டும். பெற்றோரின் கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாற வேண்டும். இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. கட்டிப்பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. கட்டிப்பிடித்தே உந்தன் பாதத்தில் கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. இந்தியாவில் புத்தங்கள் ஓய வேண்டுமே. இளைஞரெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. குடும்பத்திலே யுத்தங்கள் ஓய வேண்டுமே. ஜனங்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திலே நம்முடைய திருச்சபையில் ஒரு ஒரு பீரியடு, ஒரு வாலிப தம்பி. ஸோ அவன் உள்ளே வரும்போதே நிறைய பேர் சொன்னாங்க,
ஐயோ பல முறை ஜெயிலில் இருந்திருக்கிறானே இவன் அப்படின்னு. ஆனால் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவான், ரொம்ப நல்ல, என்கிட்ட எப்போ ரொம்ப மரியாதையாக இருப்பான். என்னன்னாலும் பாஸ்டர், சரி பாஸ்டர் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு. ஆனால் அவன் வந்து அவனுடைய ஃபேமிலியிலே அந்த மாதிரி ஒரு ரவுடி. அவங்க அப்பா வந்து கொல்லப்பட்டார். அவனுடைய மூத்த அண்ணனை வந்து அதே மாதிரி ஒரு கும்பல் வந்து அடித்து கொண்டுட்டாங்கன்றக்காக அவர்களுக்காக பழி வாங்கணும்னு இன்னொரு பையன், அவருடைய தம்பி, அந்த பையனையும் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை வயசு நினைக்கிறீங்க? 20 வயசுல கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்து அந்த பையனையும் கொண்டுட்டான். அப்போ நான் போய் அவன்கிட்ட சொன்னேன், டேய் போதும்டா போதும், ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் 3 பேரை நம்ம இழந்தாச்சு, இதுக்கு மேலே அடுத்தது ஒன்றையும் இழக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் ஆயத்தமாக இல்லை, இதோட விட்டுரு, இதோட இந்த யுத்தத்தை முடிச்சுக்கலாம், நீ ஆண்டவரை தேடி வா, ஆண்டவர் உனக்கு நீதியாக இருப்பார். அப்போ என்கிட்ட சொன்னேன், என்ன பாச சொல்லிட்டு இருக்கிறீங்க? அப்போ என்னுடைய தம்பியை வந்து கொன்னவனை சும்மா விடணும்னு சொல்கிறீங்களா? அதை எப்படி நான் சும்மா விடுவேன்? சும்மா விட முடியாது பாஸ், அவனை கண்டிப்பாக நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன். யார் அவனை போட்டாங்களோ அவங்கள நான் போடாமல் நான் விட மாட்டேன். அப்போ நான் எவ்வளவோ இடத்துல சொன்னேன், இல்லை உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு எதிர்காலம் இருக்குது, நீ விட்டு நீயாவது நல்லா வாழு, உன் குடும்பத்தில் நீயாவது நல்லா இருக்கணும். பட் நான் வரேன், உங்களை நேசிக்கிறேன், பட்டு பார்ப்போம், ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவனோட பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை ரொம்ப சூனியமாகி இந்த மாதிரி பழி வாங்குற எண்ணத்தில் போய் இன்றைக்கும் காவலில், போலீஸ் ஸ்டேஷனில், ஜெயிலில் இருக்கிறான். ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அவனுடைய பெயர் கிறிஸ்தவ பெயர். அவங்க அம்மா கிறிஸ்டின், அவங்க அப்பா கிறிஸ்டின், பைபிளை தூக்குறவங்க. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தில் யாரும் அப்படி பழி வாங்குற எண்ணத்தில் யாரும் எழும்பக்கூடாது. உங்களுடைய குடும்பத்தில் யாரும் வரக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் யாருடைய கரத்தில் கொடுக்கறதுக்கு விருப்பப்படுங்கன்னா, அவரால் மாற்ற முடியாதது யார் இருக்கா? சவுல் என்கிறவன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரவுடி, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி முதல் இரத்த சாட்சியாய் மரிக்கிற ஸ்தேவானை கொல்லுகிறதற்கு சம்மதித்தவன் சவுல். ஆனா அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள, சில மணி நேரத்துக்குள்ள கர்த்தர் அவனை சந்திச்சு அடுத்த நிமிஷம் ஊழியக்காரனாகவே மாத்தினார். அப்பேற்பட்ட சவுல ஊழியக்காரனா கர்த்தருக்கு மாத்துறதுக்கு 10 வருஷம் எல்லாம் தேவைப்படல, 10 மாசம் தேவைப்படல, சொல்ல போனா 10 மணி நேரம் கூட கர்த்தருக்கு சவுல பவுலாய் மாற்றுறதற்கு, ஊழியக்காரனா மாற்றுறதுக்கு 10 மணி நேரம் கூட தேவைப்படல. உங்க குடும்பத்திலையும் என் குடும்பத்திலையும் கர்த்தர் அப்படிப்பட்ட சவுல்களை மனமாற செய்யறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது, எவ்வளவு நிமிஷம் ஆயிரப்போகுது. அவர் அமைதியா இருக்கிறாருன்னா கண்டிப்பா ஒரு காரணத்தோட தான் கர்த்தர் அமைதியா இருக்கிறார். அதனால யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தத்தை நடத்த போகிறவர் கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களே, இந்த சத்தத்தை கேட்கிற ஜனமே, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த யுத்தத்தினுடைய வெற்றியை கர்த்தரே ஜெயித்து நமக்கு தரப்போறார். ஆண்டவர் உங்க கையை, உங்களை ஜெயிக்க பண்ணி உங்க கையில கப்ப உங்க கையில கொடுத்து அழகு பார்க்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீர்களா? இந்த ஒரு நோட்டு ஏது. ஆமென். ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்த போறார். சொல்லலாமா கைகளை உயர்த்தி? இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஆண்டவரே, இயேசுப்பா இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. பழிக்கு பழி வாங்கும் பகைமை ஒழிய வேண்டும், பழிக்கு பழி வாங்கும் பகைமை ஒழிய வேண்டும். பெற்றோரின் மனப்பான்மை தேசத்தில் மலர வேண்டும், மன்னிக்கும் மனப்பான்மை தேசத்தில் மலர வேண்டும். இறங்கும் ஐயா, சத்தமா எல்லாரும் இறங்கும் ஐயா. பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும், பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடி இணைய வேண்டும். பெற்றோரின் கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாற வேண்டும், பெற்றோரின் கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாறவே. இறங்கும் ஐயா இயேசுவே, இறங்கும் ஆண்டவரே. தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும்
இந்த பழி வாங்குற அந்த காரியத்தை உங்க கையில கொடுக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மனதை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தருவீராகப்பா, தருவீராகப்பா. உங்க இரக்கத்தை முழுவதுமாக வாஞ்சிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதா.